டிவியில் ஒரு தொடர் வருது. அவள் 5 லட்ச ரூபா கிளிசர் வாங்கிட்டு கிளிசரனை கையில் தடவிட்டு மூசு மூசு மூசுன்னு அழுகிறான். நம்ம மூதவிக்கு நடு வீட்டில் உட்காந்துட்டு மூசு மூசுன்னு அழுதுகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பாதிக்குது. சரி, அந்த தொடரில் ஒரு விதவை காட்டுறான். அந்த தொடரில் அந்த விதவை தன்னுடைய 2 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாமல் கிணத்தில் விழுந்து தற்கொலை செய்வதாக ஒரு காட்சி அமைக்கிறான். நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும்? 10 பக்கம் அவனுக்கு கடிதம் எழுதணும். 10 பக்கம். இவ்வளவு பிற்போக்கான கதை இது. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்படியான சம்பவங்கள்லாம் வந்து. இப்பொழுது ஒரு விதவையால் தனித்து வாழ முடியாதா? கணவன் இல்லாமல் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாதா? வேலை வாங்க முடியாதா? இனிமேல் இப்படியான தொடர்கள்லாம் வந்தால் உன்னுடைய தொலைக்காட்சியை நாங்கள் பார்க்க மாட்டோம். எழுதுங்க. நீங்கள் எழுத்தாளர் எப்படி ஆக போகிறீங்க? அப்புறம் பாராட்டி எழுதும்போது பாராட்டி எழுதுங்க, கண்டித்து எழுதும்போது கண்டித்து எழுதுங்க. உங்களுக்கு கடிதம் எழுதுவதை படிப்பதற்கென்று பத்திரிகையிலையும் தொலைக்காட்சி நிறுவனங்களையும் தனியாக ஒரு அலுவலகமே உண்டு.